போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2024 கொஷின் பேப்பரோட 20 கொஷின் வரைக்கும் பார்த்துருந்தோம், டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா 21லேருந்து அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுமை பெண் ஸ்கீம் என்ஷூர்ஸ், அதாவது தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்களா. எதை உறுதிப்படுத்துகிறது? பெண்களுக்கான உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் ஃபார் விமன் அப்படிங்கிறது தான் அந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது கொடுக்கறது. இது எப்போ உருவாக்கியிருக்காங்க? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது தான். இது 2022 ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஒரு உதவித்தொகை மாதிரி ஒரு விஷயம், பெண்களுக்கான மேம்பாட்டுக்கான ஒரு விஷயம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடங்கினது தான் இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. இதுதான் 21க்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 22 பாருங்கள். கம்பேர் டு த இயர் ஆஃப் 2017-2018 தமிழ்நாடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் இண்டெக்ஸ் ஃபால்ஸ் ஆன் த கேட்டகரி ஆஃப் டேஷ் இன் த தேர்ட் ரவுண்ட் ஆஃப் 2018-2019. இது என்னென்னா ஒரு 2018 அந்த டேட்டா வச்சு கேட்டிருக்காங்க அந்த கொஷினு. 2017-18 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2018-19 மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு டேஷ் பிரிவை சேர்ந்தாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேம்படுத்தப்பட்ட தரவரிசை எந்த ஒரு இதில் இருக்குது? மேம்படுத்தப்பட்ட தரவரிசை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அந்த டேட்டா வச்சு பார்த்தோம்னா இங்கிலீஷில் பார்த்தா இம்ப்ரூவ்டு ரேங்க் அப்படிங்கிறது மேம்படுத்தப்பட்ட தரவரிசை. நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. குரூப் 1க்கு மட்டும் இல்லை, குரூப் 4ஆக இருந்தாலும் சரி, குரூப் 2ஆக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 23 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த டேஷ் தமிழ்நாடு பின்பற்றுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை என்ன பண்ணுது? தமிழ்நாடு பின்பற்றுகிறது அப்படிங்கிறாங்க. மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை தமிழ்நாடு பின்பற்றுகிறது. இங்கிலீஷில் பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஃபாலோஸ் கம்யூனிட்டி நீட்ஸ் அசஸ்மெண்ட் அப்ரோச் டு இம்ப்ளிமெண்ட் த ஃபேமிலி வெல்ஃபேர் அண்டு சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இன் த ஸ்டேட். அது கம்யூனிட்டி நீட்ஸ் அசஸ்மெண்ட் அப்ரோச் அப்படிங்கிறது, ஆப்ஷன் ஏ. தமிழில் சமூக தேவைகள் திட்ட அணுகுமுறை. 24 என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமையாக என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தோட முதன்மை கடமை என்னவா? பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான் அதோட கடமையாக இருந்துச்சு. பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல். இங்கே எழுதியிருக்க பாருங்கள், கீழே இருக்க பாருங்கள், ஆப்ஷன் டி. இங்கிலீஷில் பார்த்தோம்னா, த பிரைமரி டியூட்டி ஆஃப் சென்ட்ரல் ஹெல்த் எஜுகேஷன் பியூரோ 1956 வாஸ் அன் கோஆர்டினேட் அண்ட் ப்ரமோட் ஹெல்த் எஜுகேஷன் த்ரூ வேரியஸ் டிவிஷன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகே, இதுவுமே ஒரு திட்டம் பற்றினது தான். ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபம்னா போன வருஷம் 2024 அப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது ஒரு நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இது. அப்போது 2024. ஸோ ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. சோவரிக்பா அப்படிங்கிறது. என்னது? சோவரிக்பா அப்படிங்கிறது அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது. இதுக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் நாலேஜ் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே எழுதியிருக்க பாருங்கள், நாலேஜ் ஆஃப் ஹீலிங். தமிழில் குணப்படுத்தும் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது என்னென்னா, ஒரு திபெத் இருக்குல்ல, திபெத்தை சேர்ந்த ஒரு அணுகுமுறை, மருத்துவ முறை தான் இந்த ரிக்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஆயுஷ் அமைப்போடு சேர்த்துருக்காங்க. அது நம்ம இந்தியாவில் உருவானது கிடையாது, திபெத்தில் உருவானது தான். ஆனால் வழியாக என்ன ஆயிடுச்சு, இந்தியாவில் அந்த வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு சிஸ்டமாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆயுஷ் அமைப்போட இணைச்சிட்டாங்க, சேர்க்கப்பட்டது.
நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்கீம் ரிலேட்டட் கொஷின் தான். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைக்கு வைப்பு தொகையின் 6வது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்கத்தொகையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1800 ரூபாய் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைக்கு வைப்பு தொகையின் 6வது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்கத்தொகையின் மதிப்பு என்ன? 1800 ரூபாய் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் பார்த்தோம்னா, அண்டர் சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அண்ட் ஆனுவல் இன்சென்டிவ் ஆஃப் ₹1,800 is given to the girl child every year from the 6th year of deposit in order to meet education expenses. The value is அப்படின்னு கேட்டிருக்காங்க 1800. ஆப்ஷன் சி. இதுவுமே வந்து ஸ்கீம் ரிலேட்டட் கொஷின் தான். அதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கீம்னு கேட்குறாங்கன்னா வரிசையாக ஸ்கீமாகவே வருது. இந்த மாதிரி கலந்து அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டுறாங்க. வரிசையாகவே வருது. ஆனால் வந்து சில கொஷின்ஸ் பேப்பர்லாம் மாறும். 27 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள், குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு வீட்டை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த திட்டம்னு பார்த்தீங்கன்னா PMAYU அப்படிங்கிறது. இது டெஃபனேஷன் என்னென்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படிங்கிறது. ஓகேவா. இதில் என்ன தெரியுது, நம்ம வந்து டெஃபனேஷன் அந்த ஃபஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, அந்த ஸ்கீம்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்கீம்ஸில் ஃபஸ்ட் லெட்டருமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதையுமே படிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து டெஃபனேஷன் எதுவுமே கொடுக்கல ஆப்ஷனில். எல்லாமே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. PMAY இல்லை TNUDP அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஷார்ட் ஃபார்மாக இருந்தாலும் அதை நம்ம விரித்து எழுதுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் யூன்னு போட்டிருக்காங்களா, யூனா அர்பன் அர்த்தம். இதே சில இடத்துல ஜீன் போட்டிருப்பாங்க. ஜீன் போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து கிராமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன்னா இந்த மாதிரி நகரம் அந்த சம்மந்தப்பட்டது வரும். இது கிராமின் அப்படின்னா கிராமங்கள் சம்மந்தப்பட்டது வரும். இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பனில் தான் அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது கேட்டிருக்காங்களா, அது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகளுக்கும் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு வீட்டை உறுதி செய்கிறது. எந்த திட்டம் கேட்டாங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படிங்கிறது. இது எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 கொண்டு வந்திருக்காங்க. 2015. இது இங்கிலீஷில் பார்த்துருவோம். விச் ஹவுசிங் ஸ்கீம்ஸ் என்ஷூர்ஸ் a house not only to the homeless slum dwellers but to the urban poor. அதிலே அர்பன் வந்திருக்கு. LIG அண்ட் MIG கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான். இந்த கொஷினு இதுவுமே வந்து ஒரு ஸ்கீம் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. திட்டம் தான். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. அதாவது டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி அந்த தொகைங்கிற கொடுப்பாங்கள்ல, அது வந்து யாருக்காக அப்படின்னா விதவை மறுமணம் உதவித்தொகை. விதவை மறுமணம் பண்ணுறாங்க தெரியுமா, அதற்கான உதவித்தொகையாக கொடுக்கறது தான் இந்த டாக்டர் தர்மாம்பாள் அம்மையாரோட உதவித்தொகை அப்படிங்கிறது, நினைவு உதவித்தொகை அப்படிங்கிறது. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு அசிஸ்டன்ட் வாஸ் கிவன் டு விச் கேட்டகரி ஆஃப் விமன் அப்படின்னா விடோ ரீமேரேஜ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கோவிட் சம்மந்தப்பட்ட கொஷினு. COVID-19 பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் %% உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. போஸ்ட் COVID-19 % ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் இன்க்ரீஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னா 8% இருந்திருக்கு. ஸோ 2024 கேட்ட கொஷின் பேப்பரில் கோவிட் பற்றின அப்போ நடந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. இந்த கொஷின் என்னென்னா பின்வருவனவற்றில் எது வந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், குழந்தைகள் உதவி எண் அப்படிங்கிறது 1098 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து கரெக்டு. செகண்ட் பாருங்கள், பெண்கள் உதவி எண் சொல்லி கொடுத்துட்டு 1090 சொல்லி கொடுத்துருக்காங்க. 1091 வந்திருக்கணும். 1091 அப்படிங்கிறது தான் அது கரெக்டான ஆன்சர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக வந்திருக்கு தெரியுமா. ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 1091 இந்த நம்பரை வந்து சிங்கப்பெண் அந்த திட்டம் இருக்குல்ல,
இது அந்த போலீஸ் மாதிரி இருப்பாங்கள்ல, விமன் போலீஸ், அவங்க இந்த நம்பர் நம்ம கால் பண்ணோம்னா பெண்களுக்கான அந்த ஒரு எந்த மாதிரி குற்றங்கள் இருந்தாலும் அவங்க வந்து பாதுகாப்பாங்க. ஸோ 1091 அப்படிங்கிறது சிங்கப்பெண்ணுக்கு இப்போ இணைச்சிட்டாங்க. இந்த 1091 எந்த நம்பரோட இணைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 112 அப்படிங்கிற அந்த அவசர கால எண் இருக்குல்ல அதோட இணைச்சிருக்காங்க. இப்போ 112 யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து சிங்கப்பெண்ணையும் நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ 1091ஓட 112 இணைச்சிட்டாங்க. இப்போ 1091 கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நம்ம கேட்கற சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து என்னது, சிங்கப்பெண் திட்டம் இருக்குல்ல, சிங்கப்பெண் படையோட அந்த நம்பர் தான் 1091 அப்படிங்கிறது. ஸோ இதை நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு சைபர் கிரைம் உதவி எண் சொல்லி கொடுத்துட்டு 1940 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் சைபர் கிரைம் உதவி எண் அப்படிங்கிறது 1930 அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஸோ இதுவுமே தப்பாக இருக்குது. லாஸ்ட்டாக கடலோர பாதுகாப்பு உதவி எண் அப்படிங்கிறது 1093 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து கரெக்டு தான். ஓகேவா, அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான். 2, 3 மட்டும் தான் தப்பாக இருக்குது, 1, 4 கரெக்டாக இருக்குது. இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் என்ன? உணவு பாதுகாப்பு. உணவு வந்து பாதுகாப்பு, அதுக்காக தான் இந்த பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்துருவோம். த கோல் ஆஃப் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் பொது விநியோக இது. பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு இஸ் டு என்ஷூர் டேஷ் டு ஆல் சிட்டிசன்ஸ் அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி. ஃபுட் செக்யூரிட்டினா உணவு பாதுகாப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு திட்டம் சம்மந்தப்பட்ட கொஷின் தான். என்னது, திட்டம் சம்மந்தப்பட்ட கொஷின் தான். என்னன்னு பாருங்கள். இதில் வந்து 3, 4 இருக்குல்ல, 3, 4 என்னவா இருக்குன்னா கரெக்டாக இருக்குது. ஆனால் 1, 2 தப்பாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். கனவு இல்லம் திட்டம், அதாவது இந்த கொஷினே எதை பற்றி கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா கனவு இல்ல திட்டம் இருக்குது தெரியுமா, அதை பற்றின ஒரு விஷயம் தான். அப்போ இந்த திட்டத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து இது கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து கனவு இல்ல திட்டம் வந்து தமிழ் ஆய்வாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு தான். செகண்ட் வந்து அவரவர் மாவட்டங்களில் அவரவர் விருப்பப்படி 15 சென்ட் நிலங்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. இதுவுமே தப்பாக இருக்குது. தேர்டு பாருங்கள், தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்கள் இத்திட்டம் மூலம் பயனடைகிறார்கள்ங்கிறாங்களா, இது கரெக்டு தான். ஸோ கனவு இல்ல திட்டம் வந்து யாருக்கானதுன்னா தமிழ் ஆய்வாளர்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்தாளர்கள் தான், தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்கள் தான் இத்திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள். அவங்களுக்கு தான் இந்த திட்டம் போய் சேரும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், தமிழ் எழுத்தாளர்களுக்கு 5 சென்ட் நிலம் வழங்கப்படும்ங்கிறாங்க. இதுவுமே கரெக்டு தான். செகண்ட் ஆப்ஷனில் 15 சென்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. 5 சென்ட் நிலங்கள் தான் அவங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இது வந்து நம்ம யாருக்குன்னு பார்த்தோம், தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்களுக்கு தான் இந்த திட்டம் சொல்லி பார்த்தோமா. தமிழ் எழுத்தாளர்களும் எல்லா எழுத்தாளர்களும் அப்படி கொடுத்துட மாட்டாங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்களா அவங்களுக்கு, அதே மாதிரி ஞானபீடு விருது வாங்கியிருப்பாங்களா அவங்களுக்கு, தொல்காப்பியர் விருது வாங்கியிருக்கவங்களுக்கு, இல்லைனா செம்மொழி தமிழ் அப்படிங்கிற ஒரு விருது இருக்குது, அந்த விருது வாங்கினவங்களுக்கு, இல்லைனா உலக அளவில் வந்து நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விருதுகள் வாங்கினவங்களுக்கு தான் இந்த கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் மூலம் அவங்கெல்லாம் பயனடைவார்கள். 5 சென்ட் நிலம் தருவாங்க. அதே மாதிரி அவங்க என்னது, தமிழ் எழுத்தாளர்களாக இருந்திருக்கணும். ஓகேவா, இந்த விருது வாங்கியிருக்கணும். அதே மாதிரி தமிழ் எழுத்தாளர்கள் இருந்தால் இந்த கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பொருந்தும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து ஒரு ஐஎன்எம் ரிலேட்டடான கொஷின். மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பக்கம்லாம் வந்து ஒவ்வொரு அந்த ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வந்து அவங்களோட காலகட்டம் கொடுத்துருக்காங்க, எப்போ பிறந்தாங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் எப்போ பிறந்தார், 1772லேருந்து 1833 வரைக்கும் அவருடைய காலகட்டம். ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்க்கணும்னா அவர் பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பார் 1828. அதே மாதிரி சதி அப்படிங்கிற அந்த உடன்கட்டை ஏறுதல் இருக்குல்ல, அந்த வழக்கத்தை என்ன பண்ணியிருப்பார், ஒழிச்சிருப்பார். ஓகேவா, ஒழிச்சிருப்பார். அதே மாதிரி அந்த அந்த சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கிறதுக்கு யார் வந்து இவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார், யார் வந்து ஒழிச்சிருப்பார், வில்லியம் பென்டிக் பிரபு இருக்கார்ல, அவர் தான் ஒழிச்சிருந்திருப்பார். அப்போ வந்து அவர் தான் வைஸ்ராயாக இருந்திருப்பார், அவர் ஒழிச்சிருந்திருப்பார்.
நெக்ஸ்ட்டு ஜோதிபா பூலே வந்து அவருடைய காலகட்டம் 1828 1828லேருந்து 1890 வரைக்கும் ஜோதிபா பூலே. இவரை பற்றி பார்க்கணும்னா சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். இது வந்து சில புக்கில் பார்த்திங்கன்னா 1870ன்னு கொடுத்துருக்காங்க, சில புக்கில் 1873ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் பேப்பரில் பார்த்துக்கணும் எது கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இவர் தான் அதே மாதிரி இவங்க ஒய்ஃப் பேர் தான் வந்து சாவித்திரிபாய் பூலே அப்படிங்கிறது. இவங்க 2 பேருமே வந்து நிறையா விஷயங்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கான முதல் ஸ்கூலுமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இவங்களுமே இவங்க ஒய்ஃபும் சேர்ந்து நிறையா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்ஜி ரானடே, இவருடைய காலகட்டம்னு பார்த்தோம்னா 1842லேருந்து 1901 வரைக்கும் எம்ஜி ரானடே. நெக்ஸ்ட்டு டிகே கார்வே, இவரோட எடுத்து பார்த்திங்கன்னா 1858லேருந்து 1962 வரைக்கும் டிகே கார்வேங்கிறது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 34 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறாங்க. பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது அதில் சேர்க்கலை. பாக்கி ஆயுள் எதிர்பார்ப்பு, அப்புறம் கல்வி, தனிநபர் வருமானம், இது எல்லாமே வந்து அந்த மனித வளர்ச்சி குறியீட்டில் வந்து சேர்க்கப்பட்டது. இங்கிலீஷில் பார்த்தோம்னா சூஸ் த கரெக்ட் ஒன் விச் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் HDI. அதாவது HDIன்னு என்னென்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எஸ்டிமேட்டில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வரும், எஜுகேஷன் வரும், பர் கேபிட்டா இன்கம் வரும். ஆனால் பர்த் ரேட் அப்படிங்கிறது அதில் வராது. இதுவுமே வந்து ஒரு டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்ல, அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இது என்னென்னா கன்சிடர் த ஃபாலோவிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது டாப் 3 டிஸ்ட்ரிக்ட் இன் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து டாப் 3 அந்த ஸ்டேட்டை கேட்டிருக்காங்க. குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் உள்ள முதல் 3 மாவட்டங்களை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. எது வரும்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரும். கன்னியாகுமரி ஃபஸ்ட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இருக்குது, அதுக்கப்புறம் தூத்துக்குடி இருக்குது. இதில் வந்து வேலூரும் அரியலூரும் வராது. இந்த இதில் ஃபஸ்ட்டு 3 தானே கேட்டிருக்காங்க. அப்போ கன்னியாகுமரி, அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் தூத்துக்குடி, இந்த ஒரு ஆர்டரில் தான் வரும். ஆப்ஷன் டி தான் அது கரெக்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸ் கொஷினாக தான் வரும். ஓகே, அது முன்னாடி வந்து ஃபுல்லாக மேக்ஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பொது அறிவு தானே பார்க்குறோம், ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இது வந்து ஒரு சயின்ஸ் கொஷினுக்கு வந்துட்டாங்க. சயின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய் கிருமி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கக்குவான் அந்த இருமலை உருவாக்கும் நோய் கிருமி எது அப்படின்னா பார்டிடெல்லா ஃபெர்டுசஸ் அப்படிங்கிறது தான் இந்த கக்குவான் இருமலை உருவாக்கும் ஒரு நோய் கிருமி. இது வந்து அடிக்கடி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில், அதனால் பார்த்துக்கோங்க. இந்த காசேட்டிவ் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் ஓப்பிங் காஃப் அப்படின்னா பார்டெல்லா பர்டசஸ் அப்படிங்கிறது. இது ஏன்னா நம்ம சயின்ஸ் கொஷின் முக்கால்வாசி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தாலே முக்கால்வாசி நிறைய ரிப்பீட்டேஷன் வந்துடும். நம்ம வந்து அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது பார்டெல்லா பர்டசஸ் அப்படிங்கிறது தான் கக்குவான் இருமல். 49 என்ன கேட்டிருக்காங்கன்னா த மேஜர் ப்ராக்டிஸ் இன்வால்வ்ட் இன் ரோட் லேர்னிங் இஸ் லேர்னிங் பை ரெப்பிட்டேஷன் அப்படிங்கிறது. பொருள் உணராமல் கற்றலில் முக்கிய நடைமுறையாக இருப்பது டேஷ் கற்றல் ஆகும்னா மீண்டும் கற்றல். பொருள் உணராமல் கற்றலில் முக்கிய நடைமுறையாக இருப்பது என்னது மீண்டும் கற்றல் ஆகும். இப்போ ஒரு விஷயம் நீங்களே பொருள் உணராமல் படிக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி நீங்கள் திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் நீங்கள் பொருள் உணர்ந்து படிச்சிட்டிங்கன்னா ஒரு டைம் படித்தாலே போதும், நல்ல மனசில் பதிஞ்சிரும். அது மாதிரி தான் இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலான ஜென்ரல் நாலேஜ் வச்சுனா ஒரு கொஷின் தான். ஓகே, இதுவுமே வந்து ஒரு சயின்ஸ் கொஷின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா குறைந்த ஒளி செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைக்கலாம் அப்படிங்கிறாங்க. குறைந்த ஒளி செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்கள் எதுவும் சியோஃபைட்டு தான் வந்து குறைந்த ஒளி செறிவு இருந்தாலுமே சிறப்பாக செயல்படுற ஒரு தாவரம். இதில் பார்த்திங்கன்னா சன்லைட் இருக்குல்ல, அந்த ஒளி அப்படிங்கிறது 20% இது கிடச்சாலே போதும். அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் பண்ணும். ஃபோட்டோசிந்தசிஸ்னா அதுக்கான உணவை வந்து அது தயாரிச்சுக்கிறது சன்லைட்டில் தானே எடுத்துக்கும். அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது சில பிளான்ட்ஸுக்குலாம் நல்லா வெயில் அடித்தா நிறையா வந்து ஒளிச்சேர்க்கை இருந்தால் தான் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் இந்த சியோஃபைட்டுகள்னு சொல்கிறாங்களே, இந்த பர்டிகுலர் தாவரம் அப்படிங்கிறது
கிட்டத்தட்ட ஒரு 20% அந்த ஒளி அப்படிங்கிறது கிடைச்சாலே போதும், அந்த சன்லைட் அப்படிங்கிறது கிடைச்சாலே போதும், அதுக்கான அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை வந்து அதுவே வந்து பண்ணிக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து பிளான்ட்ஸ் தட் என்டியோர்ஸ் பெஸ்ட் அட் அ லோவர் லைட் இன்டென்சிட்டி ஆர் கால்ட் என்னதான் ஸ்கியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவுமே வந்து ஒரு சயின்ஸ் கொஷின் தான். பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது பூமியோட மேற்பரப்பில் அந்த சூரிய கதிர்வீச்சு படுதில் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள் சொல்கிறத. பூமியின் மேற்பரப்பில் அப்படியே சூரிய கதிர்வீச்சு ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா ஆல்பிடோ அப்படின்னு அழைக்கிறாங்களாம். எர்த் சர்ஃபேஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் பேக் அ போர்ஷன் ஆஃப் த சோலார் ரேடியேஷன் சொல்கிறாங்க ஆல்பிடோ அப்படிங்கிறாங்க. இது என்ன ரேஞ்சில் வந்து கணக்கிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 to 1 அந்த ரேஞ்சில் வந்து கணக்கிடுறாங்க. 0 to 1 அந்த ரேஞ்சில் எதை கணக்கிடுறாங்க, இந்த ஆல்பிடோ அப்படிங்கிறத கணக்கிடுறாங்க. இது என்னென்னா இந்த பனி, இந்த மேகம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஆல்பிடோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆல்பிடோட அந்த ரெஃப்ளெக்ஷன் அந்த இருக்குல்ல, அது வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சூரிய ஒளி படுது, இப்போ மேகத்து மேலே படுது, இல்லை ஒரு பனி மேலே படுது அப்படின்னா அதோட ரெஃப்ளெக்ஷன், அதோட அந்த சூரிய கதிர்வீச்சு பிரதிபலிக்கப்படுறது வந்து அதிகமாக இருக்கும். இதுவே கடலில் இல்லை காடு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது தெரியுமா, இருண்ட விஷயங்களில் பட்டுச்சு அப்படின்னா அது பிரதிபலிக்கப்படுற விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்கும்னா அந்த கடலோ காடோ என்ன பண்ணிக்கும், அந்த சூரிய கதிர்வீச்சு என்ன பண்ணிக்கும்னா வெப்பத்தை உறிஞ்சிற தன்மை உடையது. ஸோ காடோ இல்லை கடலோ இதில் வந்து அந்த சூரிய கதிர்வீச்சு அப்படின்னு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக நடைபெறும். ஸோ சூரிய கதிர்வீச்சு பிரதிபலிக்கப்படுறது கம்மியாக இருக்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா கடல், அப்புறம் காடு, இந்த மாதிரி இருண்ட இடங்களில் வந்து கம்மியாக இருக்கும். இதே பனி, மேகம் இந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அது பிரதிபலிக்கப்படுறது பனிலேயும் மேகம்லேயும் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து இந்த ஆல்பிடோ அப்படிங்கிற கான்செப்ட். 0லேருந்து 1 வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அந்த ரேஞ்ச். இதுவுமே பாருங்கள், இதுவுமே வந்து சயின்ஸ் கொஷின் தான். மாண்டாக் சோதனை டேஷ் நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது அப்படிங்கிறாங்க. மாண்டாக் சோதனை எதுக்கு, காச நோய், டியூபர்குலோசிஸ் சொல்லுவாங்க, டிபி, அந்த நோயை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாண்டாக் சோதனை, இந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மாண்டாக்ஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபை டியூபர்குலோசிஸ் டிசீஸ், இதை டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இதுவுமே வந்து ஒரு சயின்ஸ் கொஷின் தான். யூட்ரோஃபிகேஷனால் மீனின் இறப்புக்கு காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து மீனின் இறப்புக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது காரணமாக இருக்கிறதுக்கு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் அளவு குறைவது. என்னது, ஆக்சிஜன் அளவு குறைவதுனால தான் இந்த யூட்ரோஃபிகேஷனால் மீன் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறாங்க அந்த கடலில். அதாவது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த யூட்ரோஃபிகேஷனல் என்ன ஆகும்னா நைட்ரஜன், அதாவது அந்த யூட்ரிஃபிகேஷன்னா வேறு ஒன்றும் கிடையாது. அது இப்போ கடல்லாம் இருக்குன்னா பாசிகள்லாம் இருக்கும்ல, பாசி அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகிட்டு அப்படின்னா அந்த இடம் என்ன ஆயிரும்னா நைட்ரஜன் வந்து அதிகமாயிரும். நைட்ரஜன், பாஸ்பரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆயிரும், ரொம்ப கடலில் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா இந்த யூட்ரிஃபிகேஷன் ஏற்படும். இதனால் மீன் இறப்புகளும் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இதான் இருக்குது. ஸோ யூட்ரிஃபிகேஷனால் மீன் இறப்பு காரணமாக இருப்பது என்ன, ஆக்சிஜன் அளவு குறைவது அப்படிங்கிறது. யூட்ரிஃபிகேஷனல் leads to the death of fish due to decreasing oxygen content. நெக்ஸ்ட்டு இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு சயின்ஸ், ஒரு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஷின். கெமிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸு. கீழ்காணும் நிகழ்வுகளில் எது நிலைமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிலைமம் எது அப்படின்னா நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுநர். ஒரு நிலையான வேகத்தில் செல்கிற அந்த காரோட ஓட்டுநர், டிரைவர் இருக்கார்ல, அவரை தான் என்னென்னு சொல்கிறாங்க, நிலைமம் அப்படிங்கிறாங்க. வேறு ஆப்ஷனில் மற்றது பார்த்திங்கன்னா மெதுவாக நகர்ந்து சென்று நிற்கக்கூடிய ஒரு தொடர் வண்டியில் உள்ள பயணி அப்படிங்கிறாங்க. அதுக்கு தப்பு. ஏன்னா அது என்ன ஆகும், முன்னே ஒரு மாதிரி போவாங்க. ஸோ அது கிடையாது. உயர எழும்பி பறக்கும் விமானத்தின் விமானிங்கிறாங்க, அதுவுமே கிடையாது. ரங்கராட்டினத்தின் சுற்றும் ஒரு குழந்தைங்கிறாங்க, அதுவுமே கிடையாது. நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுநர், அவர் எப்படி இருப்பார், நிலைமமாக தான் இருப்பார். ஒரு ஒரு ஆட்டம் இருக்காது, எதுவுமே இருக்காது, நிலைமமாக இருப்பார். ஸோ இதுக்கு பி தான் கரெக்டு.
விச் ஆர் த ஃபாலோவிங் அப்சர்வேஷன் ஆர் இனர்ஷியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனர்ஷியல் அப்படின்னா தமிழில் நிலைமம்னு அர்த்தம். எ டிரைவர் இன் அ கார் மூவிங் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் முடிச்சுட்டு அடுத்து எதுக்கு வந்திருக்காங்க, பாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அறிவியல் மனநிலை சயின்டிஃபிக் டெம்பர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம படிச்சுருப்போம். 51A மொத்தம் எத்தனை இருக்குது, 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த 51A அப்படிங்கிறது என்னென்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் சம்மந்தப்பட்டது. அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எஃப்டின்னு போட்டிருக்கேன்னா எஃப்டி அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு அர்த்தம். மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. 51A வந்து ABCDEFGH அந்த மாதிரி 11 இருக்குது. அதில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த சயின்டிஃபிக் டெம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா 51A தான் வரும். ஆனால் 51A ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 51A ஹச் அப்படிங்கிறது, 51A ஹச் அப்படிங்கிறது தான் இந்த சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனநிலை அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தினா எந்த கொஷினாக இருந்தாலும் நல்லா படிச்சுக்கணும். கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து அப்போ நடந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், 2024 நடந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். 2024 எக்ஸாம் நடந்துச்சுன்னா 2023 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்னென்னா சூஸ் த ராங் மேட்ச், எது வந்து தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து 3, 4 தப்பாக இருக்குது, ஆனால் 1, 2 கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கபில் கபூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன், தமிழில் பார்த்தோம் இலக்கியம் அப்புறம் கல்வி, இது ரெண்டுத்துக்கு என்ன வாங்கியிருக்காங்கன்னா பத்ம பூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. 2023 பத்மபூஷன் அவார்டு வாங்கினவங்க தான் இந்த கபில் கபூர் அப்படிங்கிறவங்க லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுக்கு வாங்கியிருக்காங்க. இதே தீபக் தர் அப்படிங்கிறவங்க சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு வாங்கியிருக்காங்க. தமிழில் பார்த்தா அறிவியலுக்கும் பொறியியலுக்கும் பத்மபூஷன் அவார்டு வாங்கினவங்க தீபக் தர் அப்படிங்கிறவங்க பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க அப்போ 2023. இதே தேர்ட் ஆப்ஷனில் லக்ஷ்மண் சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு லிட்ரேச்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லிட்ரேச்சர் கிடையாது, சோஷியல் ஒர்க்கு, சமூக பணி இருக்குல்ல, சமூக பணிக்கு தான் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மண் சிங்குக்கு. இவங்க வந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டுமே வந்து பத்மபூஷன் வாங்கியிருந்தாங்க. இவங்க வந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க சோஷியல் ஒர்க்குக்கு, அதாவது சோஷியல் ஒர்க்னால் சமூக பணிக்காக. யார், லக்ஷ்மண் சிங். லாஸ்ட்டாக வடிவேல் கோபால்னு சொல்லி கொடுத்துட்டு மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காங்க, இசைக்காக வாங்கல அவங்க வந்து ஒரு பாம்பு பிடிப்பாங்கள்ல, அவங்கள அந்த ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. யார், வடிவேல் கோபால் அப்படிங்கிறவங்க பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து இருளா பழங்குடியினரை சேர்ந்தவங்க. எந்த பழங்குடியினரை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இருளா பழங்குடியினர் சேர்ந்தவங்க தான் இந்த வடிவேல் கோபால் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் 3யும் 4 தப்பாக இருக்குது, பாக்கி 1, 2 கரெக்டாக இருக்குது. இதுவுமே வந்து ஒரு பாலிட்டி கொஷின்ஸ் தான். 2014 ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களின் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2014 ஆண்டு அந்த தேசிய இளைஞர் கொள்கையின்படி அந்த யூத் அப்படிங்கிறத எதை வச்சு அளக்குறாங்க, எந்த வயதுலேருந்து எந்த வயது உள்ளவங்கள யூத் அப்படிங்கிறாங்க, இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வயது வரம்பு வச்சுருக்காங்க அப்படின்னா 15 to 29 இயர்ஸ். அதாவது 15லேருந்து 29 வயசு உள்ளவங்கள தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு யார் சொல்கிறா, தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2014 ஆண்டு வந்து அந்த தேசிய இளைஞர் கொள்கையில் சொல்லியிருக்காங்க. விச் ஏஜ் கேட்டகரி ஆஸ் கன்சிடர்ட் ஃபார் யூத் ஆஸ் பர் நேஷ்னல் யூத் பாலிசி 2014 அப்படின்னா 15 to 29 இயர்ஸ் உள்ளவங்கள. நெக்ஸ்ட் இதுவுமே வந்து பாலிட்டி தான். ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எது, இல்லைன்னா எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3மே வரும். நேரடி பண பரிமாற்றம் அதுவுமே வரும். பொது கொள்முதலில் டெண்டர் அதுவுமே வரும். குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை நிறுத்தியது அதுவுமே வரும். இந்த 3மே வந்து ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகள் அரசால் எடுக்கப்பட்டது இது 3மே தான். நேரடி பண பரிமாற்றம், பொது கொள்முதலில் டெண்டர், குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை நிறுத்தியது. Which among the following
மெஷர்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு காம்பட் கரப்ஷன் அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட்டிவ், டெண்டரிங் இன் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ், டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் இன்டர்வியூஸ் இன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குரூப் சி போஸ்ட். நெக்ஸ்ட்டு இது என்னென்னா கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுகன்னு சொல்லி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா 3 மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்குது, பாக்கி 1 2 எல்லாமே தப்பாக இருக்குது, 3 மட்டும் தான் கரெக்டு. G20 இணக்கம் என்ற கோட்பாடானது உள்ளடக்கி இருப்பதும் பிரதிநிதிப்படுத்துவதும் அதன் தலைமைக்கான அடிப்படைகளாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 4th தப்பாக இருக்குது. இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 1 2 4 மூணுமே தப்பு, 3வது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தோம்னா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். G20 இன்க்ளூசிவிட்டி அண்ட் ரெப்ரசன்டேஷன் இஸ் த பேசிஸ் ஆஃப் த பிரசிடென்சிஸ். அதாவது G20 இன்க்ளூசிவிட்டி அண்ட் ரெப்ரசன்டேஷன் இது ரெண்டுமே பிரசிடென்சிக்கான ஒரு முக்கியமான ஒரு பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூசிவிட்டி அண்டு ரெப்ரசன்டேஷன், G20யோட இன்க்ளூசிவிட்டி அண்டு ரெப்ரசன்டேஷன் இஸ் த பேசிஸ் ஆஃப் பிரசிடென்சி. இது வந்து ஒரு கூற்று காரணம் கொஷின் தான், ஆனால் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ நடந்த 2024 நடந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2024 கேல் ரத்னா விருது கிரிக்கெட் வீரர் முகமது சமிக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது கரெக்டு தான். முகமது சமிக்கு 2024 கேல் ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த கேல் ரத்னா விருது 2023 கேல் ரத்னா விருது 2024 ஜனவரி மாதம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே 2024 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கூற்று வந்து கரெக்டாக இருக்குது. காரணம் வந்து இந்த விருதினை மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வழங்கினான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனுராக் தாக்கூர்லாம் வழங்கல, திரௌபதி முர்மு பிரசிடென்ட் இருக்காங்களா, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த அவார்டுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான், ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஓகே, இன்றைக்கி 60 வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு இதோட கண்டினியூஷன் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க.